இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமிக்கிறார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% தள்ளுபடியோட ஒரு ரெயின் கோட்டை வாங்கியிருக்காங்க, அதனால 25 ரூபா சேமிக்கிறாங்க. அப்போ அந்த 20% தள்ளுபடி பண்ண அமௌண்ட்டு தான் அந்த 25 ரூபா. அப்போ 20%ன்றது தான் 25 ரூபா. இதுதான் நமக்கு அதில் உள்ள ஒரு குழு. 20% 25 ரூபானா அசல் விலைன்றது 100% இருந்திருக்கும். அப்போ 100% எவ்வளோ அதான் கேட்குறாங்க. நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான். ஒன்று நீங்கள் நேருக்கு நேராக அடிக்கலாம், அல்லது சைடில் இந்த பக்கம் நேருக்கு நேராக அடிச்சுக்கலாம். அதான் நேர்மாறல் கான்செப்ட்டு. இப்போ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 5 5 20 100. இது இங்கே 1லேருந்து 5 மாறுறதுக்கு என்ன ஆயிருக்கு? இன்ட்டு 5 ஆயிருக்கு. அப்போ இந்த பக்கமும் சைடில் நீங்கள் இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர் 125. 125ன்றது தான் அதோடைய அசல் ரூபாய் 125. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதை சிம்பிளாக பார்த்தா இப்போ 20% அப்படின்றது 20/100ன்னு போடுவோமா, இன்ட்டு எக்ஸ். இந்த 20% தான் 25 ரூபாய் ஏனில் 100% என்ன? 100னா 100/100ன்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? இப்போ நீங்கள் இங்கே எக்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 25/20 இன்ட்டு 100. 1 5 125. இதுதான் சிம்பிளாக நீங்கள் கான்செப்ட். எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 125, அதுதான் அசல் விலை. இந்த சம்லாம் லாபம் நஷ்டம் கணக்குலலாம் வருது. இப்போ லாபம் நஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இப்போ லாபம்னா நமக்கு எப்போவுமே அசல் விலை கீழே தான் இருக்கும். அசல் விலையை பேஸ் பண்ணி தான் நம்ம லாபம்னாலும் நஷ்டம்னாலும் கண்டுபிடிப்போம். இப்போ விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை, அதான் அசல் விலைன்னு வச்சுக்கணும். வாங்கிய விலைனாலும் அசல் விலைனாலும் ஒன்று தான். இன்ட்டு 100% நமக்கு கிடைக்கும். இதுதான் லாப சதவீதம். நஷ்டம்னா நமக்கு அப்போ வாங்கிய விலை அதிகமாக இருக்கும், விற்ற விலை கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம நஷ்டத்துக்கு விற்போம், அதுதான் வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மியாக இருக்கும். டிவைட் பை அப்போவும் அசல் விலையை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். அசல் விலை இன்ட்டு 100% கிடைக்கும். இதுதான் லாபம் நஷ்டம் சதவீதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட முழு வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.